பண்ணலாம். என்னையா இது? ஓகே, எல்லாம் செட் பண்ணியாச்சு. இந்த மூடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஐயோ உள்ளுக்குள்ள என்னென்னமோ பார்ட்ஸ் எல்லாம் இருக்கே. ஓ மை காட். ரெண்டு ஹேண்டிலுமே சேம் ஹேங் பண்றதுக்கு, மூடியை வந்து ஹேங் பண்றதுக்கு ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பின்னு கொடுத்துருக்கு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ சம்மர் வர போகுது. சம்மருக்கு நம்மள கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சம்மர்னாலே இங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா அதை வரவேற்போம். ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க வின்டர் ஃபுல்லா வீட்லயே அடைஞ்சிருப்போம். குளிர்ல விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போக முடியாது. என்னதான் அழகா ட்ரெஸ் பண்ணாலும் மேல ஒரு ஜாக்கெட்டை மாட்டணும், காலில் ஒரு பூட்ஸை மாட்டணும், எதுவுமே வெளியே தெரிய போகுது. அதனால எப்படா சம்மர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்போம். ஸோ தட் கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போகலாம். கார்டனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நிறைய செடிகள்லாம் வளரும், வெளியே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், பேக்யார்ட்ல குக் பண்ணி சாப்பிடுறது. பேக்யார்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயுமே வந்து கிரில் இருக்கும். அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு முடியாது, பட் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிரில் வச்சிருப்பாங்க. பேக்யார்ட்ல குக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான். ஸோ நாங்களும் எங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால நாங்கள் ஒரு கிரில் வாங்கியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது அன்பாக்சிங் தி கிரில். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கிரில். எக்ஸ்பர்ட் கிரில் உங்களோட பிராண்ட் இது. சார்கோல் கிரில் நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சார்கோல் கிரில் 17.5 inches. ஸோ இதில் சார்கோல் போட்டு தான் இதில் வந்து நம்ம குக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து சார்கோலும் வாங்கி வச்சாச்சு. கிங்ஸ்ஃபோர்ட் பிராண்டோட மேட்ச் லைட் இன்ஸ்டன்ட் சார்கோல். ஓகே, ஸோ இப்போ வாங்க நாம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே ஓகே இப்போ நாம வந்து ஓப்பன் பண்ணலாம் இந்த பாக்ஸை. கிரில் பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. உள்ள என்னென்ன வச்சிருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரில் கம்பி வச்சிருக்காங்க. இதில் தான் நாம வந்து குக் பண்ண போறோம். இதை தனியா வச்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து இதில் தான் நம்ம வந்து அந்த ஸ்டாண்டை நிறுத்த போகிறோம். அந்த கிரில்லை வந்து இதை தான் ஸ்டாண்டை யூஸ் பண்ணி நிறுத்த போகிறோம். என் ஹஸ்பண்ட் வேற வீட்டில் இல்லை, பெருசாக நானே இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, இந்த நானே தான் தனியாலாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஐயோ உள்ளுக்குள்ள என்னென்னமோ பார்ட்ஸ் எல்லாம் இருக்கேன். இது என்னது? வீல் மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. மேனுவல் இருக்குல்ல, மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் வச்சு நாம அதை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் வேற வீட்டில் இல்லை, நானே இதை ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் வரத்துக்குள்ள நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா அவருக்கு வாவ் நம்ம பொண்டாட்டி பயங்கரமான புத்திசாலிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டாம் லொடலோடான்னு பேசாத. ஸோ ஓகே, இங்க எல்லாம் நிறைய ஸ்க்ரூ வாஷர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ வாவ், இது என்னது? எக்ஸ்பர்ட் கிரில். ஐ திங்க் இது மூடின்னு நினைக்கிறேன். இன்னொரு கிரில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த கிரில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தது. இந்த கிரில் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸா இருக்கு. ஓகே, இது வந்து பாட்டம். ஓ, இது இல்லாம இன்னொரு வேற கொடுத்துருக்காங்க. பெரிய வேலையா தான் இருக்கும் போல இருக்க. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? நம்மளே இதை அசெம்பிள் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஈஸியான இதுல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டில்ல இருந்து ஆரம்பிப்போம். ரெண்டு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. டாப்ல ஒரு ஹேண்டில் வருது, டாப்ல இந்த மூடிக்கு ஒரு ஹேண்டில் வருது. அப்புறம் பாட்டம் இருக்கு இல்லையா, அதுல வந்து இங்க ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ரெண்டு, இதுல ஒரு ரெண்டு ஹேண்டிலுமே சேம் சைஸ் அண்ட் ஷேப். ஸோ அதனால ஈஸி டு ஃபிக்ஸ். பாவம்பா இந்த புள்ள, எக்ஸாம்க்கு கூட இவ்வளோ சின்சியரா படிச்சதில்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ABCDன்னு அழகா கொடுத்துருக்காங்க. அதுலயே மேனுவல்ல அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஹேண்டில் மூடியில் இருக்கக்கூடிய ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஹெச் அண்ட் டி வேணும். ஹெச் அண்ட் டி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வாஷரை வந்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த டி இருக்கு இல்லையா, அதை போட்டு மேலே ஸ்க்ரூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக வச்சுருவோம், அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் பண்ணணும்னா லேட் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இங்கே வைக்கணும் ஹேண்டில். இதுக்கும் அதே மாதிரி தான். வாஷர் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். வாஷர் போட்டு அதுக்கப்புறமா நாம் இதை போட்டு ஸ்க்ரூ பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக எது எது எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இல்லைனா ஐயோ இவ்வளோ பார்ட்ஸ் இருக்கே, எப்படி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ வி ஆர் டன். ஏர்வெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏர்வெண்ட் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, மூடியில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்க ஏர்வெண்ட், இதை தான் நம்ம வந்து அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எஃப்என்சி கேட்டிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெண்ட்டை வந்து இங்கே மேலே வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு குட்டி வாஷர் அதை வந்து இங்கே உள்ளே வச்சு நாம் ஸ்க்ரூ பண்ண போகிறோம். இப்போ இந்த ஏர் வெண்ட் பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி நம்ம தள்ளிக்கலாம். தெரியுதா, அது வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. நானே ஃபுல்லாக அசம்பிள் பண்ணலான்னு நினச்சேன், பட் முடியல. ஸோ என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஹெல்ப் பண்ணார். போட்டுட்டு டைட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உள்ளே வந்து பிளாக் வாஷரும் ஸ்க்ரூவும் உள் பக்கம் வரணும். இந்த அலுமினியம் வாஷர் வந்து பேக் சைடில் வரணும். இப்போ தலைகீழ கவுத்து போட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஜி வாஷரை ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த அந்த ஸ்க்ரூவை வந்து உள்ளே போட்டு திருக்கிட்டோம். ஸோ இந்த வீலை வந்து இப்போ நாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜி வாஷரை போட்டுட்டு இந்த பின்னை வந்து அங்கே போட்டுருக்கோம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த அவ்வளோதான். லாஸ்ட்டாக இந்த இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏர் டேம்பர் அதுதான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹோலில் வச்சுட்டு இந்த பக்கம் வாஷர் போட்டுட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஸ்மால் ட்ரே, இந்த பெண்ட் இருக்குங்க, அந்த பெண்ட் வந்து டவுன் வாட்ஸில் வரணும். ஸோ அதுக்கு மேலே வந்து நாம் இந்த கிரில்லை வச்சாச்சு, மூடிது. ஸோ எவ்ரிதிங் இஸ் செட். மூடி போட்டாச்சு. ஓகே, இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம எல்லாம் ஹேங் பண்ணிடலாம். தட்ஸ் இட். இங்கே வந்து ஒரு ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இங்கே ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குக் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அதே மாதிரி இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது, அது க்ளோஸு, இது ஆன். ஆன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த லேண்ட் இப்படி க்ளோஸ் பண்ணினா இது ஓப்பன், அதாவது உள்ளே புஷ் பண்ணால் ஓப்பன், வெளியில் புஷ் பண்ணால் க்ளோஸு. ஸோ இப்போ நீ ஃபயர் உள்ளே போட்டுட்டு நீ குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு மூட வேண்டியதான். ஓகே, இதான் வந்து சார்கோல் கிரில் 17.5 inches. இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
நம்ம வந்து ஒரே டைமில் 16 பர்கர்ஸ் வந்து குக் பண்ண முடியும். அதே மாதிரி 9 சிக்கன் பிரெஸ்ட் வந்து குக் பண்ணலாம். 20 ஹாட் டாக்ஸ் குக் பண்ணலாம். எக்ஸ்பர்ட் கிரில் இந்த பிராண்ட் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ கிரில் கம்ப்ளீட்டாக செட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்கோல் கிரில் கம்ப்ளீட்டாக நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து குக் பண்ணணும். பட் இன்னைக்கு வந்து குக் பண்ண முடியாது, ஏன்னா வெளியே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமே எதிர்பாருங்கள் கிரில் சிக்கன் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சார்கோல் கிரில் அதில் சிக்கன் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் வீடியோ எடுத்து போட போகிறோம். சீக்கிரமே அந்த வீடியோ எதிர்பாருங்க. ஸோ புதுசாக சேனலுக்கு வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். அதுவரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப். பை பாய்.